எல்லாருக்கும் வணக்கங்க. நாம் இன்றைக்கி இந்த மாட்டுத்தீவன பயிரை எப்படி பயிரிடலான்னு பார்க்கலாம் வாங்க. நாங்கள் மாட்டுத்தீவனம் ஒரு வயல் வச்சுருந்தாங்க. அதில் ஓரத்தில் இருக்கிற ஒரு பாத்தி அளவுக்கு விதைக்காக விட்டுருந்தோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு தட்டை வந்து முத்தி இருக்குன்ட்டு. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது எப்படி நம்ம வந்து விதைக்கு ரெடியாக இருக்கான்னு தெரியணுன்னா, அந்த தட்டை பகுதியில் பார்த்திங்கன்னா சாம்பல் கலரில் இருக்கணுங்க. அதுக்கு கீழே இருக்க தோகைகள்லாம் இந்த மாதிரி நல்லா காஞ்சி போயிருக்குங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல முத்துன தரமான நம்ம தட்டைகளை எடுத்துக்கணுங்க விதைக்கு. அதில் வந்து 3 அல்லது 2 கணுக்கள் இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணுங்க. நம்ம ஒரு ஜான் கையில் ஒரு ஜான் அளவுக்கு கட் பண்ணால் போதுங்க. இதை பயிர் வந்து 60 நாள்லேருந்து 75 நாளுக்குள்ளே நம்ம முதல் அறுவடை எடுத்துக்கலாங்க. ஒரே பயிரை நம்ம எப்போவுமே மாட்டுக்கு போட்டுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பயிரை வந்து நம்ம மாற்று பயிராக வச்சுக்கிட்டோன்னா இது எப்போவுமே வந்து இருக்குங்க. நம்ம மாட்டுக்கு வந்து மாற்று பயிராக போட்டுக்கலாம். இந்த பயிருக்கு வந்து சீசன் எதுவும் கிடையாதுங்க. நம்ம எப்போ வேணால் இதை விதைச்சிக்கலாங்க. மண்ணை நல்லா உழுது அதில் நல்லா பார் போட்டு அதில் வந்து நடவு பண்ணிக்கலாங்க. ரொம்ப நல்லாவே வருங்க. இது நல்லா புதர் மாதிரி வருங்க. 10 to 15 நாளில் முளைப்பு வந்துவிடுங்க. அதிலேருந்து நம்ம வந்து 60 இல்லை 75 நாளில் ஃபஸ்ட்டு அறுவடை எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்துங்க நல்லா கிளச்சி வருங்க. வெட்டின தண்டுகளில் இருக்கிற அந்த மட்டைகளெல்லாம் எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு நல்லா சுத்தப்படுத்தி இந்த மாதிரி சுத்தமாக நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ வாங்க இதை எப்படி நடலான்னு பார்க்கலாங்க. இந்த பயிருங்க சொட்டு நீர்லேயும் போடலாங்க, வாய்க்கால் பாசனத்துலேயும் போடலாங்க. நாங்கள் வந்து வாய்க்கால் பாசனத்தில் தாங்க இதை விதைச்சிருக்குறோம். பாருங்கள், இது ஒரு பாத்தி வந்து குச்சி வச்சுருக்கோங்க. இது வீட்டு செலவுக்காக வச்சுருக்கோங்க. அந்த ஒரு பாத்தி விட்டுட்டு மீதி இருக்கிற இடத்துல இந்த கருணைகளை நடலான்ட்டு தண்ணி பாய்ஞ்சிட்ருக்கோங்க. பாருங்கள், இது ஆல்ரெடி நாங்கள் நட்டதுங்க. ஒரு அடி இல்லை 1.5 அடிக்கு பார் அமைச்சிக்கலாங்க. இந்த பார் வந்து நாங்கள் ஏற்கனவே மிளகாய் பயிருக்காக ரெடி பண்ணதுங்க. அதில் மிளகாய் பயிர் வந்து சரியாக வராததுனால மிளகாய் பயிரை எடுத்துகிட்டு அதிலேயே கருணையை வச்சிடலான்னு இதிலையே நாங்கள் வந்து ரெடி பண்ணிட்டோங்க. அதனால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து புல் அதிகமாக இருக்குங்க. நீங்கள் புதுசாக வந்து வயல் ரெடி பண்ணினீங்கனாக்கா இன்னுமே கரைகள் வந்து ரொம்ப நல்லா மொத்தமாக தெரியுங்க. வாய்க்காலுமே இன்னும் நல்லா மொத்தமாக இருக்குங்க. இதை வந்து நீங்கள் சொட்டு நீர்லேயும் வச்சுக்கலாங்க, வாய்க்கால் பாசனத்துலேயும் வச்சுக்கலாங்க. நாங்கள் தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால வாய்க்கால் பாசனத்துலேயே வச்சுக்கிட்டோங்க. பாருங்கள், நல்லா தண்ணி அதிகமாக விடணுங்க. பாரெலாம் நல்லா ஊறணுங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக நட முடியுங்க. இந்த பாரெல்லாம் நல்லா ஊறின பிறகுங்க அதில் ஒரு கருணையை அந்த அடி கருணையை வந்து கீழே வச்சு லேசாக இந்த மாதிரி நடவு கொடுக்கணுங்க. 1.5 அடி இல்லை 2 அடி கொடுக்கலாங்க. இடைவெளி வந்து நம்மளோட விருப்பம் தாங்க. 3 அடி கூட கொடுத்துக்கலாங்க. ஏன்னா இது பின்னாடி வந்து அறுவடை வந்து நல்லா கிளச்சி வருங்க. ஸோ நம்ம வந்து நம்மளோட விருப்பப்படி இடைவெளி வச்சுக்கலாங்க. ஆனால் குறைஞ்சது வந்து 2 அடி இடைவெளி இருந்தால் நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.